குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் லுக் பாத்தீங்களா ப்ரோ? பார்த்தேன் ப்ரோ. தலை எப்படி ப்ரோ இருக்காரு? செம்ம மாசாக இருக்கார். ஏதோ கம்பேக் கொடுத்த மாதிரி இப்போ அவர் அமுங்கின மாதிரி தெரிஞ்சுது. இப்போ இந்த ஸ்டில்லில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பயங்கரமாக காமிச்சிக்கிறாரு. டாட்டோ கீட்டோலாம் பில்லா படத்தில் இருக்கிற மாதிரி, பில்லா படத்தோட மாசாக இருக்கிற மாதிரி ரொம்ப காமிச்சிருக்காங்க. தரமாக வருவார். இதுக்கப்புறம் எங்கள் தலை தான் ஃபுல்லாக கம்பேக் தான். கையில் பச்சை குத்தி பார்க்கும்போது நம்ம WF வர ரோமன் ரெயின்ஸ் மாதிரி இருக்காப்புல. ஸோ படம் வந்தபடி தான் தெரியும் எதுக்காக அவ்வளோ பெரிய பச்சை கையில் ஊற்றிருக்கிறான்றது. ஹேங் ஓவர் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா மாஃபியா இந்த இப்படி தான் இருப்பாங்க. அந்த லுக்கு நிறைய எதிர்பார்க்கலாம். இப்போ எப்படி சொல்கிறது, ட்ரக்ஸ் டீலரு அந்த மாதிரி நிறையா இருக்கலாம். தளபதி தான் கெத்து. தளபதியிலே இங்கே வாயா இந்த வாட்டி தலை கொஞ்சம் மிடில் ஃபிங்கரு அதெல்லாம் காமிச்சிட்டு டாட்டெல்லாம் குத்திட்டு, அதான் ஒரு ரவுடி எப்படி இருப்பாங்களோ தாய்லாண்டில் அந்த மாதிரி இருக்கார். நம்ம எதிர்பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ப்ரோ. பார்க்கவே அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ப்ரோ. பெரிய கேங்ஸ்டர் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர் மாதிரி தெரியுது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கும் ப்ரோ. சுத்தமாக நல்லாவே இல்லை. நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. மற்ற எல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். என்ன இது, அதனாலுக்கு தான் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களே. என்னது ஒரு மிடில் ஃபிங்கரை காட்டினா தான் வந்துட்டு தெரியுமா? ஏன் இது மாதிரி கேவலமான விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ் சினிமா ஏன் அப்படி மோசமாக போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணால் வந்துட்டு அதை ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்கல்ல, அதுக்காக இப்போலாம் பண்ணுறதா? அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இது எப்படி சொல்கிறது, ஆப்போனன்ட் டீமுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். சோசியல் மீடியாவில் எல்லாத்தையும் போட்டு கிளிக்கிறதுக்கு நல்லா ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி தராங்க. அவ்வளோதான். மற்றப்பெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. படு கன்றாவியாக இருக்குது. இது மாதிரி லுக்கெலாம் வந்துட்டு அதான் சொல்கிறேன், 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் ஒரு நாள் மட்டும் தான் இது மாதிரி லுக்கு விட முடியும். அது ஃபோட்டோ எடிட்டிங்கே கன்றாவியாக இருக்குது. இதில் வேறு ட்ரிபிள் ஆங்கிள் அப்படின்னு போட்டு காட்டுறாங்க. சுத்தமாக நல்லா இல்லைங்க. அது அவ்வளோதான். வந்துச்சுன்னா எப்படி சொல்கிறது, தளபதி கூட சரி அரசியலுக்கு வரேன், மக்களுக்கு நல்லது பண்ணுறோம் ஒரு பேர் வாங்கிட்டு போயிடுவார். அடுத்து இது இருக்கிற பேர் கிட்ட வந்து கழுது கட்டாக குடிச்சு வருவாங்களே, ஏற்கனவே ஒன்றும் பெருசாக ஓடல. இது அவ்வளோதான். இதை நம்ம எப்படி சொல்கிறதுனா இழுத்து மூட்டு சாத்திட்டு போயிடலாம். இந்த படத்துக்கு எனக்குலாம் எதிர்பார்ப்பே கிடையாது. இது வந்தால் என்ன வரல எனக்கு என்ன, எனக்குன்னு இல்லை, நார்மல் பொதுமக்கள் நார்மல் பீப்புளுக்குலாம் அது மாதிரி அதை பற்றிலாம் எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் நோட் பண்ணி போட்டுங்க. அவங்க ஏதாச்சும் அப்புறமேட்டுக்கு வந்துட்டு டிஸ்க்ளைமரு இல்லை மாதிரி வந்துட்டு நான் எங்கள் டலையை பற்றி இதாக தவறாக பேசிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. டலையை பற்றி தான் தவறாக பேசலை. அவர் சரியாக பேசுகிற அளவுக்கு அங்கே போஸ்டரில் ஒன்றும் கிடையாது. அந்த டேரக்டருக்கும் இன்னும் அந்தளவுக்குலாம் ஐ டோன்ட் லைக் அந்த ஒர்த்து எதுவும் கிடையாது. பெருசாக வந்தாலும் பெருசாக வந்து தமிழ் சினிமாவில் பெருசாக பாதிப்பெல்லாம் ஒன்று ஏற்படுத்தாது. அவர் 3 கேரக்டரில் 30 கேரக்டர் நடித்தாலுமே சரி, இந்த படம் குப்பை படம் தான் ஓப்பனாகவே சொல்லுவேன். பக்கா குப்பை படம் தான். இந்த படம் ஓடுறதுக்கு 1% கூட சான்ஸே இல்லை. இன்னும் விடாமுயற்சி படமே வரல. அதுக்குள்ளே அடுத்த படத்துக்கு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வரணும். அந்த படம் தான் பயங்கரமான வெயிட்டிங்காக இருக்கும் எல்லாருமே, தலை ஃபேன்ஸ் பூரா எல்லாமே. அதுக்கு முன்னாடி இதை விட்டுருக்காங்க. இது என்ன எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நம்ம அஜித் சார் இது மாதிரி பண்ணி பார்த்ததில்ல. பட் இந்த படத்தை ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். படம் வந்த பிறகு தான் தெரியும் அது எப்படி அவர் பண்ணியிருக்காரு, எதுக்காக அந்த மாதிரி ஃபிங்கர் காமிச்சிருக்காருன்றது தெரியாது. ஸோ படம் வந்த பிறகு தான் தெரியும். இதுக்கப்புறம் தான் இது வந்து 2K ட்ரெண்டு. இதுக்கப்புறம் தான் தலைவர் இன்னும் கொஞ்சம் இறக்குவாப்புல. இதுக்கப்புறம் மிடில் ஃபிங்கரு, தலை ஹேர் கட்டிங்கு, இன்னும் வேறு மாதிரி பல படத்தை இறக்குவாப்புல. ப்ரோ ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்துக்கு டேரக்டர், மார்க் அண்ட் டேரக்டர் தான் இந்த படத்துக்கு டேரக்டர். எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஒரு ஃபேன் பை சம்பவமாக இருக்குமா அஜித் சார்? ஃபேன் பை சம்பவமா? இது வேறு மாதிரி சம்பவம். ஆமாம், ஃபர்ஸ்ட் லுக்கே இன்னும் வரல. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்தாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? விடாமுயற்சிக்கு அவர் வந்து ட்ரிப்லாம் போயிட்டு அது என்ன கதைன்னு ஒன்றும் ஃபுல்லாக தெரியல. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. இதான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த படம். அதே மாதிரி அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி காட்டுவார், அது வந்து உண்மைக்கே நல்லா தான் இருக்குது. அதுக்கு ஏதாவது பிரச்சனை கிளப்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அது வராமல் இருந்தால் ரைட்டு. ஏன்னா இப்போ நம்ம தமிழ் சினிமா தான் அந்த சென்சார் அதுதான் வருது. அது கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிரச்சனை இருந்தால் வராமல் இருந்தால் ஓகே. அது படத்துக்கு தேவை, அதனால் வச்சுருக்கலாம். இதில் வந்து 3 விதமாக குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு 3 கேரக்டர் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா மார்க் ஆண்டனி படத்தில் சூர்யா சார் கேரக்டர் செம்மையாக இருக்கும். ஆமாம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தலை ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த வாட்டி? இல்லை ப்ரோ, அதான் அது இருக்க வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஏன்னா தலை வந்து அவர் வேறு மாதிரி தான் நடிப்பார். அது வேறு சேனல், இது வேறு சேனல் தான் இருக்கும். ஓகே, எப்படி மங்காத்தா படம் பார்த்துருப்போம் இல்லையா, அதை விட டம்மு மடங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு வில்லனாக இருப்பார்னு நினைக்கிறேன். அப்படிதான் தெரியுது. பயங்கரமான ஒரு மலேசியா கேங்ஸ்டர் மாதிரி தான் தெரியுது. அப்படிதான் தெரியுது ப்ரோ. அது கண்டிப்பாக வந்து தலையோட புதுசான ஒரு இது வரைக்கும் இல்லாத மாதிரி புதுசாக இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆதிக் ரவிச்சந்திரனோட இது ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருக்குமா இந்த படம்? கண்டிப்பாக ப்ரோ. ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர் மாதிரியும் ஒரு எல்லாம் கலந்த மாதிரியும் பேசுகிற மாதிரி
பில்லாபாத்தில் பார்த்துருக்கீங்களா, தலை எப்படி மாதம் நடந்து போகிறான், அந்த மாதிரி ஒரு பேசுகிறதும் எல்லாமே தரமாக இருக்கும் அவர் பண்ணுறதெல்லாம். மார்க் ஆண்டனி டேரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, எவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்கீங்க? மார்க் ஆண்டனியே பயங்கரமாக பிஜிஎம்லாம் போட்டு எஸ்டேஸ்லாம் அந்த பார்த்தா பயங்கரமாக கிளப்பிடுவாங்க. இந்த படத்துலையும் தரமாக பண்ணியிருப்பாங்க, கிஜிஎம்லாம் போட்டு பயங்கரமாக. இது ரொம்ப எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக ப்ரோ, பொங்கலுக்கு இந்த படம் வந்துச்சுன்னா அவ்வளோ தலை கம்பேக் தலை. கண்டிப்பாக இருக்கும், எதிர்பார்ப்பு தான். ஏன்னா 3 கேரக்டராக நடிக்கும் போது வாய்ப்புகள் இருக்குது, எதிர்பார்ப்பு பார்ப்போம். மார்க் ஆண்டனியும் நல்ல டைரக்டர் தான். ஸோ படம் வந்த பிறகு தான் தெரியும் எப்படி அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அதோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குன்னு அப்போ தான் தெரியும். விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக்கே இன்னும் ரிலீஸ் பண்ணல, அதுக்கு முன்னாடி அடுத்த படத்தோட லுக் ரிலீஸ் பண்ணாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி சொல்கிறதுனா, இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு ஹீரோவுக்குன்னு ஒரு ஜென்யூன் இருக்கணும், அதாவது வந்துட்டு தொழில் மேலே ஒரு மரியாதை இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த படம் கமிட் பண்ணுறோமோ அதை முடிச்சுட்டு தான் அடுத்த படம் நடிக்கணும். சில பேர்லாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் பார்த்தோன்னா எனக்கு அவர் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் அரசியலுக்கு வரதில் என்ன தான் காழ்ப்புணர்ச்சி நிறைய விஷயங்கள ஒரு பாகுபாடு இருந்தாலுமே ஒரு படம் முடிச்சு கொடுத்தா தான் அடுத்த படத்தில் கமிட் ஆவாங்க. அதேமாதிரி ரஜினி சார் எல்லாருமே அப்படி தான் வச்சுக்கலாம். ஆனால் இவர் ஏன் இது மாதிரி பண்ணுறாருன்னு தெரியல. இது சின்ன படத்தனமாக இருக்குது. இது இன்னும் முடியவே இல்லை. அதுக்குள்ளே வந்துட்டு இதுக்கு அப்டேட் இன்னும் வரல. அதுக்குள்ளே வந்துட்டு இது ஃபஸ்ட்டில் கூப்பிட்டுக்கிட்டு ஃபேன்ஸுக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, என்ன ஏன் ரசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா இது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரீசெண்டாக வந்த எல்லா மூவிஸ்லையுமே சால்ட் லுக்லேயே பார்த்துருக்கோம். இது ஆமாம், அதே மாதிரி சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் வந்திருக்காரு. கண்டிப்பாக ப்ரோ, பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த கெட்டப்பு. கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.